வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது திருச்சியில் அமைந்திருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை பற்றி தாங்க. இதுக்கு முன்னாடியே இது பற்றிய ஒரு சில வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். ஏன் போன வீடியோலேயே ரங்கநாதர் கோயிலை பற்றி நான் பேசியிருக்கேன். அதனோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது போன வீடியோவில் சொல்லாத ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். இப்போது ரங்கநாதர் அவர்களை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே அந்த கோயிலை சுற்றி வரும்போது இந்த வளாகத்தை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ரம்மியமான ஒரு வளாகங்க இது. அது மட்டும் இல்லாமல் இந்த வளாகத்தில் ஒரு சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் நடமாட்டமே இருக்காது. ரொம்ப ரொம்ப அழகான சிற்பக்கலை மற்றும் இந்த கட்டின அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உள்ள ஒரு சின்ன வரலாற்று குறிப்பும் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14வது நூற்றாண்டில் டெல்லி சுல்தானாவால் இந்த இடத்தோட கோபுரம் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் அதை சீரமைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு ஆயிடுச்சான். கிட்டத்தட்ட 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் தான் இதை ஃபுல்லாக சீரமைச்சு எக்ஸ்பேண்டே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற்று குறிப்பும் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட ஒரு சிறப்பான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த கோபுரங்கள் தாங்க. கிட்டத்தட்ட 21 கோபுரங்கள் இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச செஞ்சுரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 16 மற்றும் 17ஆவது நூற்றாண்டிலேயே ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவையாங்க இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சு ஒரு 5லேருந்து ஒரு 6 கோபுரத்தை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ரங்கநாதர் அவர்களை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த கோயிலோட பேக் சைடு நீங்கள் போனீங்கன்னா பின்னாடி காவேரி ஆறு, அதாவது ஸ்ரீரங்கம் சிட்டியில் ஆரம்பித்து காவேரி ஆரோட அந்த விளிம்பில் இந்த ஒரு பெரிய கோயிலை கட்டியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு அற்புதமான கட்டிடக்கலை பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோயிலில் இந்த மாதிரியான கார் சர்வீஸ் கூட கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் எவ்வளோ வயதானவர்கள்லாம் வருவாங்க. இந்த கோயிலை நீங்கள் சுற்றி நடந்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஸோ அதை மாதிரி வயசானவங்களால் நடக்க முடியல அப்படின்றதுக்காக இந்த கோயிலை சுற்றி காமிக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கார் சர்வீஸும் பண்ணுறாங்க. அது கூட ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ வயசானவங்களாம் எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் நான் நடந்தே ஃபுல்லாக போய் கவர் பண்ண தெரியுமா? இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று குறிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனர் அவர்கள் அவரோட திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கோயிலில் ரங்கநாதர் அவர்களை வழிபட்டதாக சொல்லப்படுதுங்க. அர்ஜுனரே வந்து ரங்கநாதரை இந்த கோயிலில் வழிபட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கம்பராமாயணம் எழுதினார் பார்த்தீங்களா, கம்பர், அவர் வந்து ஒரு சில வேலைகள் செய்யறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலில் இருக்கிற குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதமும் பர்மிஷனும் வந்து வாங்கிட்டு போனதாக சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் திருச்சியில் போய் நீங்கள் இந்த கோயில் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாதுங்க. இங்கே இன்னொரு பெருமாள் கோயிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உறையூரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயிலையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இந்த ரங்கநாதர் கோயிலுக்குள்ளேயே ஒரு ஆண்டாள் அவர்களோட கோயிலும் தனியாக வந்து சூப்பரான ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்குங்க. அது பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.